ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட்ஸ் ஆல் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஸ்பிலாபாத் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்க எல்லாம் சாம்பார் சாதம் 2 நாள் வச்சா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு நாள் இப்படி கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு மைசூர் டாலாக இருக்கட்டும், துவரம்பருப்பாக இருக்கட்டும், அதுலேயும் நிறைய நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. அதுவும் இந்த வெயிலுக்கு நமக்குமே சாப்பிட பிடிக்க மாட்டேது இல்லைங்களா. எல்லோரும் லீவில் இருப்பாங்க. இப்போது ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால ஸ்கூலும் லீவ் விட்டுருப்பாங்க, காலேஜஸ் எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, முதல் நாளே ஒரு கப் பச்சை பட்டாணி இருந்தால் எடுத்து ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. நான் வந்து எப்போதும் ட்ரை பச்சை பட்டாணி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து கெமிக்கல் இல்லாமல் கலக்காமல் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் பருப்பு ஒரு கப்பு. நீங்கள் செய்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் துவரம்பருப்பு யூஸ் பண்ணுவீங்கன்னா அதே போட்டுக்கோங்க. இல்லை மைசூர் பருப்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவும் ட்ரை பண்ணலாம், நல்லா தாங்க இருக்கும். நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புளி நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் ஒரு பேனில் அப்படியே சொல்ல எடுத்து வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதாங்க லவங்கம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 இன்ச் பட்டை, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம். இது எல்லாமே கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் எள், 3 சில்லு தேங்காய் நான் எடுத்துருக்கேங்க. அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வறுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டி வறுத்துக்கலாம். 4 ஸ்பூன் நீங்கள் தேங்காய் போட்டால் போதும். 1 கொத்து கருவேப்பிலை. இதையும் நீங்கள் ட்ரையாக வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சர் ஜாரில் பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகு ஜீரகம்லாம் போட்டுட்டேன். யூஸ்வலாக சாம்பார் தாளிக்கிற ஞாபகத்தில் போட்டேன். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, சரிங்களா. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம என்னென்ன காய்கறி பிஸ்பிலாபாத்துக்கு போடுறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஒரு வதக்கி விடலாம். வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் புளி கரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் 1 கிளாஸ் அரிசி வைக்க போகிறேங்க, அதனால் 2 கிளாஸ் தண்ணி வேணும் இல்லையா. 1 கிளாஸ் புளி கரைச்சலும் 1 கிளாஸ் நார்மல் வாட்டரும் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே ரேஷியோவில் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. 3 விசில் நான் யூஸ்வலாக வைப்பேங்க. நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, பருப்பு போட்டுக்கோங்க. பருப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த பவுடர், பிஸ்பிலாபாத் பவுடர் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு அந்த குக்கர் ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா லிடை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸு. அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகும். அப்போ தான் ரைஸில் காயில் எல்லாத்துலேயும் கோட் ஆகும். நெய்யோடு சேர்ந்து இருக்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்பிலாபாத் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு, அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.